சொல்லும் செயலும் வெல்லும் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் 79வது சுதந்திர திருநாள் அன்று சென்னை மெரினாவில் இந்திய தேசிய கொடியேற்றி சிறப்புரையாற்றி 8 நலத்திட்ட அறிவிப்புகளை வெளியிட்டார். தேசிய கொடியை ஏற்றி வைக்கக்கூடிய வாய்ப்பை நான் பெற்றமைக்கு பெருமை அடைகிறேன். இந்த வாய்ப்பை எனக்கு வழங்கிய தமிழ்நாட்டு மக்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நாட்டு மக்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த விடுதலை நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கும் அதே வேளையில் நாம் இன்று விடுதலை காற்றை சுவாசிக்க காரணமாய் விளங்கும் தியாகிகளை போற்றி அவர்களது உன்னத நோக்கங்கள் நிறைவேற நாளும் உழைக்க உறுதி எடுத்துக்கொள்வோம். தியாகத்தில், போராட்டத்தில், களத்தில் சளைத்தவர்கள் அல்ல தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் என்பதை வரலாறு சொல்லும். நமது நாட்டின் பன்முகத்தன்மையின் அடையாளமாக விளங்கும் மூவண்ண கொடிக்கு கம்பீரமாக வணக்கம் செலுத்துவதும் தியாகிகளை போற்றுவதும் நமது வாழ்நாள் கடமை மட்டுமல்ல, நாட்டுக்கும் தியாகிகளுக்கும் செலுத்தும் மரியாதை. இந்த கொடியேற்றும் உரிமை ஆரம்பத்தில் ஆளுநர்கள் வசமிருந்தது. 1974ஆம் ஆண்டு முன்னாள் முதலமைச்சர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் மத்திய அரசுடன் வாதிட்டு அந்த உரிமையை அனைத்து இந்திய மாநில முதலமைச்சர்களுக்கும் பெற்றுத்தந்தார். போராடி பெற்ற சுதந்திரத்தை சீராட்டும் தேசிய உணர்வுக்கு நம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் தொடர்கிறார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தர்மபுரி மாவட்டத்தில் 1705 கோடி மதிப்பீட்டில் புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி முடிவுற்ற திட்ட பணிகளை திறந்து வைத்தார். தமிழ்நாடு அரசு தேர்வாணையம் மூலமாக வேளாண்மை, உழவர் நலத்துறை மற்றும் பொதுப்பணித்துறை, நெடுஞ்சாலைத்துறை, சுகாதாரத்துறை சார்ந்த வேளாண்மை அலுவலர், உதவி வேளாண்மை அலுவலர்கள், உதவி பொறியாளர்கள் மற்றும் மருத்துவ உதவியாளர்கள் ஆகியோருக்கான பணி நியமன ஆணைகளை நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் வழங்கினார். சென்னை கலைவாணர் அரங்கில் ஒன்றிய மாநில உறவுகள் குறித்த கருத்தரங்கை தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றினார் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். முன்னாள் படை வீரர்கள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டத்தை சென்னை தலைமைச் செயலகத்தில் நமது முதல்வர் தொடங்கி வைத்தார். இத்திட்டத்தின் கீழ் முதல் கட்டமான 155 முன்னாள் ராணுவ வீரர்கள் தொழில் துவங்குவதற்கான ஒப்புதல் ஆணைகளை முதலமைச்சர் அவர்கள் வழங்கினார். தாயுமான தந்தையார் நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பள்ளி பிள்ளைகளின் பசி தீர்க்க உருவாக்கிய காலை உணவு திட்டத்தின் விரிவாக்க விழா முதல்வரின் தலைமையில் பஞ்சாப் மாநில முதல்வர் மாண்புமிகு திரு பகவன் மான் அவர்கள், மாண்புமிகு துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முன்னின்று சிறப்பிக்க காலை உணவு திட்டத்தின் விரிவாக்கம் தொடங்கி வைக்கப்பட்டது. இந்தியாவில் உள்ள மற்ற மாநிலங்கள் வியக்கும் வண்ணம் பல முன்னோடி திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள்.